அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் உங்களுடைய 15 வருட உழைப்பின் பலனை கண்கூட காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. இவை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் ரிஷபராசியான தனது சொந்த ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுக்கு சகாயஸ்தான அதிபதி என்றாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவிக்கு பகை கிரகம் என்பதால இக்காலத்தில் ஏற்ற இறக்கம் என்பது கலந்தே இருக்குங்க. வரவு வந்தால் மறு நிமிடமே செலவாகிவிடும். நிலையான வளர்ச்சி இல்லையே என்று கவலைப்படுவீங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காதுங்க. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஓர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடன் சுமையின் காரணமாக அதிக விலைக்கு வாங்கி பொருளை குறைந்த விலைக்கு விற்க நேரிடும். வந்த வரன்கள் கை நழுவி செல்லலாங்க. அதன் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா மீனராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் புதன் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் குரு சஞ்சரிக்கிறார். அதே போல் குரு வீட்டில் புதன் சஞ்சரிக்கிறார். எனவே பரிவர்த்தனை யோகம் செய்யப்படுகிறதுங்க. இதன் காரணமாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி, புதிய முயற்சிகள வெற்றி, அருளாளர்களின் ஆதரவு என அனைத்து வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க இருக்கு. அதே நேரம் உங்களுடைய ராசியிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்கும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியாமல் போகலாங்க. உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுமை தாங்கியா இருந்து மற்றவர்களின் மன சுமைகளை பொறுமையுடன் கேட்டு ஆறுதலை சொல்வீங்க. அதுவே உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க, கஷ்டங்களை குறைக்கும். இப்பொழுது உங்களுடைய கிரக நிலைகளுக்கு இது நல்ல பரிகாரமாக இருக்குங்க. 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் குடும்பம் மற்றும் வருமானத்தில் கவனம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருப்பது வீடு, வாகனம் மற்றும் மன அமைதியை தருங்க. தன குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் இருப்பது பொருளாதார ரீதியான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமாக அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு ராசியில் செவ்வாய், சனி, புதன் இருப்பதால் மன அழுத்தம், குழப்பம் மற்றும் உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சில நேரங்களில் உடல் நல பிரச்சனைகள் தோன்றலாங்க. 12ஆம் இடத்தில் ராகு இருப்பது வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் மற்றும் செலவுகளை அதிகரிக்க வைக்குங்க. கண்களையும் சருமத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்தவரை இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மற்ற கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு புதன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதிலிருந்து தடைகள் அகல இருக்குதுங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. வியாபாரம் வெற்றி நடை போடுங்க. அதே போல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்குங்க. பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து வரலாம். இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வது அரிதுங்க. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல
புதன் செல்கிறார். அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. இக்காலத்தில் உடன்பிறப்புகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. கடன் சுமை குறைய எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென இடமாற்றம் துறை மாற்றம் வரலாங்க. வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடியாத காரியங்கள் இப்போது முடிவடையுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் மீனராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பெயர் நிகழக்கூடிய காலகட்டங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2-9க்கு அதிபதியானவர் செவ்வாய், தனாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தனவரவு தாராளமாக வந்து சேரும். இனத்தார் பகை மாற இருக்கு. எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்குங்க. பழைய கடன்களை பைசா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன்வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பவர். அவரோடு தன பாக்கியாதிபதியான செவ்வாய் மீனத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த கிரக சேர்க்கை மீனராசியில் ஏற்படுகிறது. இக்காலத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீரென மாற்றங்களும் மனக்கசப்புகளும் வந்து போகும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படாதுங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லது. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல இத்தருணங்களை இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்கள் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் பொது வாழ்வில் உள்ளவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் விலக நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதே போல் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வருவதில் தாமதம் ஏற்படுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. பெண்மணிகளுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். தேவையில்லாத வீண் விரய செலவுகளை குறைத்துக் கொண்டு அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது அவசியங்க. எதையும் யோசித்து செய்வதன் மூலமே நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. எடுத்தோம் கவுத்தோம் என எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொண்டு முயற்சித்து செயல்படுத்தும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இத்தருணங்கள்ல மீனராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஐகிரீவர் வழிபாடு உங்களுடைய கவலையை போக்கும் வழிபாடாக அமைகிறது. அது மட்டும் இல்லாம வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.